பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான நேரத்திலே ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு மிக மிக பிரியமான காரியமாக இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மத்தியான நேரத்திலே எல்லா வேலைகளையும் விடுத்துவிட்டு இந்த ஜெப நேரத்தை முக்கியமாக கருதி ஹெவன் டிவியின் முன்னாடி ஜெபத்திலே இணைந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் தேவைகள் என்ன என்பதை நன்றாக அறிந்திருக்கிற தேவன் இப்பொழுது அவருடைய பாதத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் சத்தத்திற்கு, நம் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு, நம் கெஞ்சுதலின் சத்தத்திற்கு, நம் அழுகையின் கண்ணீருக்கு அவர் பதில் தருவார். நிச்சயமாகவே உங்களை இந்த மத்தியான நேரத்திலே அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த மத்தியான நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இது சுயநலம்தான். எங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படுவதற்காகத்தான் நாங்கள் இந்த மத்தியான நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜெப வேளையை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக, ஹெவன் டிவி மூலமாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு ஜெப வேலை இருப்பதினால் அது எங்களுக்கு ரெகுலராகிவிட்டது. இந்த நேரத்திலே, இந்த மணிக்கு நாம் ஜெபத்திலே இடைப்பட வேண்டும் என்று அமர்ந்து உமோடு கூட பேசுவதற்கு, துதிப்பதற்கு, பாடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, வசனங்களை தியானிப்பதற்கு, உமோடு கூட இடைப்படுவதற்கு, உம்மை சேவிப்பதற்கு ஒரு நல்ல தருணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபையும் தந்திருக்கிறேன். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மீதியான நேரத்தை பயனுள்ளதாக, இந்த ஜெப வேளையை பயனுள்ளதாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, பலர் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வெளியிலே சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளமோ எப்பொழுதும் ஒருவித வேதனையினாலும், ஒரு விதமான துக்கத்தினாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள். அதை எப்படி தீர்ப்பது? அதை தீர்த்து வைப்பது யார்? நீர்தான் ஆண்டவரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று பலர் நடைபிணமாக
அப்படியே கலங்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டுமே என்ற கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கிலே பலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்று வசனம் சொல்லுகிறது. பலர் துன்ப பெருக்கிலே மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வது? துன்பம் வந்து அப்படியே தாக்குகிறது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், வேலையில்லாத தன்மைகள், பற்றாக்குறைகள் வந்து நம்மை பலரை அப்படியே அமிழ்த்து விடுகிறது. ஜெபிப்பதற்கு விருப்பமில்லை, வேதம் வாசிப்பதற்கு விருப்பமில்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான பள்ளத்தாக்குகளின் வழியே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் அவைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி, அவர்கள் கவலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக, சோதனைகளற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக, உபத்திரவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக எங்கும் தெரிவிக்கப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. எல்லோருமே கஷ்டத்தின் பாதையில், துன்பத்தின் பாதையில், வேதனையின் பாதையில், உபத்திரவத்தின் பாதையில், அழுகையின் பள்ளத்தாக்கில்தான் யாவருமே நடந்து வந்தார்கள். தேவன் அவர்களோடு இருந்தபடியால் அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பவுல் அப்போஸ்தலனை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பாடுகள்! இயேசுவுக்கென்று ஓடி 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 உழைத்தவர். அவர் பட்ட பாடுகளை ஒரு அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தயவு செய்து அதை எடுத்து படித்து பாருங்கள். அவரை நன்றாக அடித்து அவர் மரித்து விட்டார் என்று நினைத்து இழுத்து கொண்டு போய் போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் அவர் எழுந்து நடந்து வந்து மறுபடியுமாக அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்படியாக பாடுகளை பட்டார்கள். எலியா தீர்க்கதரிசி, அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி! அக்கினி அனுப்பும், அக்கினி அனுப்பும் என்று சொன்ன பொழுது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி வந்தது. அவர் சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டார். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் போக சொன்ன ஊருக்கு போகாமல், நினிவேக்கு போகாமல், தர்சீசுக்கு போகுவதற்கு கப்பல் ஏறினார். அவருக்கு வந்த நிலைமை தெரியும் அல்லவா? மீனின் வயிற்றுக்குள் 3 நாள் இருந்தார். யோசித்து பாருங்களேன், நம்மால் இருக்க முடியுமா? ஒரு நாள் மீனின் வயிற்றுக்குள் நாம் இருந்து பாருங்கள் என்று சொன்னால், கோடி ரூபாய் கொடுத்தால் கூட மீனின் வயிற்றுக்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள், துறவிலே தூக்கி போட்டார்கள். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள், அடித்தார்கள். பவுலும் சீலாவையும் அடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பலருடைய கட்டுகள் அவிழ்ந்து விடும்படியாக செய்தார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, இதை போன்ற துன்பத்தில் இருந்து இந்த நாளிலே, இந்த மத்தியான நேரத்திலே ஆவியானவர், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். என்ன துன்பத்தின் நடுவே நீங்கள் கடந்து சென்றாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும், துன்பப் பெருக்கிலே மூழ்கி கொண்டு இருந்தாலும் அவர் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றினார். அப்படியே போய்விட்டார்களா? பவுல் அப்போஸ்தலர் கடைசி வரை ஓடினார். எலியா தீர்க்கதரிசி அவர் ஆண்டவருக்காகவே கடைசி வரை உழைத்தார். யோனா தீர்க்கதரிசி அதே காரியத்தை ஆண்டவர் எதை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே காரியத்தை யோனாவை கொண்டு செய்தார். எரேமியாவை துறவிலே விட்டுவிட்டார்களா? தூக்கி எடுக்க ஒரு ஆளை அனுப்பினார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் பிரச்சனைகள் கடனாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், வேலை இல்லாத தன்மையாக இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், சமாதான குறைவுகள் இருக்கலாம்.
சந்தோஷமில்லாத நிலைமைகள் இருக்கலாம், நிம்மதியற்ற நிலைமைகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் தூக்கி நிறுத்த வல்லவரின் கரத்தில் இப்பொழுது இந்த மத்தியான நேரத்தை உங்களை ஒப்படைத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் துன்பப் பெருக்கிலிருந்து, உங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து, அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து, துன்ப சாகரத்திலிருந்து கர்த்தர் தூக்கி வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாத மழை பொழிந்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். துன்ப பெருக்கிலே மூழ்கி தவித்து தத்தளித்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் செல்வது, யாரிடம் சொல்வது என்று கலங்கி நிற்கிறார்கள். உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவனீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எப்பொழுது அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிற தேவனாகிய உம்மிடத்தில் அவர்களுடைய பாடுகளை, துன்பங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை, சஞ்சலங்களை, கஷ்டங்களை, நஷ்டங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே, அதையெல்லாம் மாற்ற ஒருவரால் தான் முடியும். கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி, வந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து நீர் விடுவித்து, அவர்களை தப்புவித்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களை வழிநடத்தி, உம் கரம் பிடித்து, அவர்கள் தேவைகளை சந்தித்து, அவர்களை ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே, இந்த ஜெப வேளையிலே, இந்த மத்தியான நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே கதறிக்கொண்டிருக்கிற, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற மக்களை, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே, நீர் அவர்களுடைய சூழ்நிலையின் பாதகங்களை எல்லாம் சாதகங்களாக மாற்றும் ஆண்டவரே. தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றும் ஆண்டவரே. அவர்கள் செய்து முடிக்க முடியாத காரியங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம், இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவாதி தேவனாகிய நீர் அவர்களுடைய தேவைகளை நீர் கூடும் கூடும் என்னால் கூடும் என்று இந்த நேரத்திலே அவர்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறீர். கண்ணீரை காண்கிறீர், கண்ணீருக்கு பதில் தருகிறீர், கண்ணீரை துடைக்கிறீர். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் ஒருவர் மாத்திரம்தான் பதில் தருகிறீர். நீர் ஒருவர் எங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறீர். உம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அப்படி அநேகருக்கு உதவி செய்தீர். அப்படி உதவி செய்த தேவன், சகாயங்களை அனுப்புகிற தேவன், ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவன், உதவிகளை அனுப்புகிற தேவன், இந்த நாளிலே, இந்த நேரத்திலே என்னென்ன பாரத்திற்காக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து பதிலை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல, அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுகம் பிடித்து நடத்துமே தேவா. கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுகம் பிடித்து நடத்துமே தேவா. கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தால் போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம்
புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் நிலவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பாரியில் காரிருள் சேதங்கள் தீபமாய் வாரும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால் போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் எதிர்காற்று வீச எதிர்கோரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்கோரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இந்த குடும்பம் ஒன்றாக இணையுமா, சேர வாய்ப்பு இருக்கிறதா என்று அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இனி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இது இனி முடியாது, இது கூடாது என்று அவர்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர். மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் இந்த நாளிலே அப்படிப்பட்ட பிளவுபட்ட துண்டிக்கப்பட்ட இனி சேருவோம் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை இந்த நாளிலே நீர் நினைத்தால் இணைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இணைப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட பிளவுபட்ட குடும்பங்களை எல்லாம், அநேக குடும்பங்களை இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிறவர்களின் குடும்பங்களை நீர் இணைக்கப் போகிறீர். எங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமானதாக நடக்குமா என்ற வியக்கத்தக்க வகையில் இருந்தாலும் நீர் செய்வீர். ஆமேன், அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதை கேட்டுவிட்டு ஜெபத்தில் கடந்து செல்வோம். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும். 8ஆம் வசனம். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். 9. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளை விடும். அன்பானவர்களே, மரம் வெட்டப்பட்டாகிவிட்டது, மண்ணிலே வேர்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு செத்துவிட்ட நிலைமைக்கு ஆகிவிட்டது. யோபுவினுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது, நம்பிக்கையற்ற நிலைமை. ஆனாலும் யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் இடதுபுறம் தேடினேன் காணோம், வலதுபுறம் தேடினேன் காணோம், ஆனாலும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். எல்லாவற்றையும் இழந்தார், மனைவி மட்டும் இருந்தாள். அவள் சும்மா இருந்தாளா? ஜீவனை விடும் என்று சொன்னாள். நம்ம மொழியில் செத்துப்போ என்ன அர்த்தம்? நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஜீவனை விடும், சும்மா இல்லை.
கர்த்தரை தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனால் 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அதை போல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை பாருங்க. இதில் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். தண்ணீரின் வாசனை, தண்ணீர் கூட அந்த வேரில் படலை. ஆனால் என்ன பட்டது? தண்ணீரின் வாசனை பட்டு அந்த வெட்டுப்போன மரம் துளிர்த்தது, இளம் கிளை விட்டது, பூத்தது, காய்த்தது, கனி கொடுத்தது. உங்கள் குடும்பங்கள் இணைய வேண்டுமா? இயேசுவின் வாசனை உங்கள் குடும்பத்தில் வீச வேண்டும். இயேசுவை உங்கள் இதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலாவுகிற தோட்டமாக உங்கள் குடும்பம் மாற வேண்டுமானால் இந்த நாளிலே நீங்கள் முயற்சி எடுத்து குடும்பமாக இணைய வேண்டுமென்றால், கர்த்தர் இணைக்க நினைத்தால், கர்த்தர் செய்ய நினைத்தால் அது எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது எந்த காலத்திலும் தடைபடாது. பாருங்க, தண்ணீர் வாசனையினால் துளிர் விட்டது. இயேசு வாசனை வீசினால், இயேசு உங்கள் இல்லத்தில் வந்தால், உங்கள் உள்ளத்தில் வந்தால், இன்றைக்கு பிரிந்து போன உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் இணைவதற்கு இப்பொழுது ஜெபியுங்கள். தேவையானது என்ன? இயேசு ஒருவர் மாத்திரமே. இருதயத்தில் இடம் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தோடு இணையுங்கள், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், 2 நேரம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை இணைத்து ஆசீர்வதிப்பார். தண்ணீர் வாசனை இருந்தால் போதும், இயேசுவின் வாசனை இருந்தால் போதும். துளிர் விடும், இளம் கிளை தோன்றும். ஜெபிப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? குடும்பத்தை இணைப்பதில் முயற்சி செய்வீர்களா? குடும்பமாக இணைந்து துளிர் விடுவீர்களா? இளம் கிளை தோன்ற ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான நேரத்திலே கர்த்தாவே, பிரிக்கப்பட்ட குடும்பங்கள், வெட்டப்பட்ட குடும்பங்கள், துண்டிக்கப்பட்ட குடும்பங்கள், சிதறடிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு இணைக்கப்பட வேண்டும். நீர் சொல்லி இருக்கிறீர், நான் கட்டுவேன், அதை கட்டுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். நீர் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் கட்ட முடியும். இயேசுவின் வாசனை வீசினால் போதும், குடும்பங்கள் இணைப்பதற்கு, துளிர் விடுவதற்கு, இளம் கிளை தோன்றுவதற்கு வழி பிறக்கும். இந்த நேரத்தில் அநேகர் தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என் குடும்பத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்று வாஞ்சையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிளவுபட்ட குடும்பங்கள், இந்த நாளிலே வெட்டப்பட்ட குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று நீர் பேசியிருக்கிறீர். தண்ணீர் வாசனையினால் துளிர்விடும் என்றால், இயேசு நீர் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் அந்த குடும்பம் எத்தனையாய் வாழும், எத்தனையாய் துளிர் விடும், எத்தனையாய் இளம் கிளைகள் தோன்றும், பூ பூத்து காய் காய்க்கும், கனி கொடுக்கும். ஆமேன். இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக, உள்ளத்திலே கிரியை செய்வீராக. பிரிந்து கிடக்கின்ற மக்களின் உள்ளத்திலே நீர் பேசுவீராக, வாஞ்சையை கொடுப்பீராக, பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக. உம்முடைய வாசனை வீசட்டும், துளிர் விடட்டும், இளம் கிளைகள் தோன்றட்டும், காய்கள் தோன்றட்டும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அந்த பிரிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை அருளி செய்து நீர் இணைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேர்தல் நடக்கப் போகிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் தேவனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் அதிகாரத்தை கொடுக்கிறவர். ஆகவே தேர்தல் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருப்பதால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நடக்கப் போகும் தேர்தல்கள் ஒழுங்கும் கிரமமுமாக நடக்க வேண்டும். அந்த தேர்தல் ஆணையத்தை
அந்த தேர்தல் நடத்த பொறுப்பில் உள்ள அனைத்து மக்களையும் அதிகாரிகளையும் அது நடத்தப்படும் பூத்துகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். யாரை எந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள்தான் அந்த பதவிக்கு வர முடியும். நாங்கள் வந்து இவர்கள்தான் வர வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடாது. உம்முடைய சித்தம் எதுவோ, உம்முடைய திட்டம் எதுவோ அதன்படி அந்த தேர்தலில் மக்களை தெரிந்தெடுத்து தாரும். கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், அது ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது, எந்தவித சண்டைகளும் குழப்பங்களும் வரக்கூடாது, எந்தவித தில்லுமுள்ளுகளும் நடக்காமல் எல்லா காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிற தேவாதி தேவனாகிய நீர் இந்த வரப்போகிற தேர்தலை எந்த பிரச்சனையும் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சுமூகமாக அமைதலாக சமாதானமாக நடத்தி முடித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேபாள் தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர் கடந்த மாதத்திலே பல மாவட்டங்களுக்கு சென்று பல உதவிகளை செய்திருக்கிறார். பல குழுக்களாக இணைந்து. இதை நான் வார்த்தையினால் எடுத்து இயம்ப முடியாது. அது அப்பேற்பட்ட உன்னதமான ஊழியம். அது அவருடைய தரிசன பூமி. அதை அவர் அற்புதமாக கர்த்தர் அவரை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சமீபத்தில் ஒரு மாவட்டத்திற்கு சென்றார்கள். அது உடனே போக முடியாது. காரில் ஏறி, பஸ்ஸில் ஏறி, லாரியில் ஏறி, கடைசியில் பல கிலோமீட்டர்ஸ் நடந்து ஒரு பள்ளிக்கு சென்று அந்த மாவட்டத்தின் பெயரை கூட நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், அது மறந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் அங்கு சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள், பைகள் எல்லாம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அங்கு வருகின்ற பள்ளிக்கு வருகின்ற பிள்ளைகள் தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். திரும்ப 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வீட்டுக்கு போகணும். நினைத்து பாருங்கள், நாமெல்லாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் எவ்வளோ எளிதாக படித்து வந்திருக்கிறோம். அப்படி போய் படிச்சுட்டு வராங்க. அங்கு போய் நம் சகோதரர் உதவிகளை செய்திருக்கிறார். அங்கே ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு அடுத்த பக்கம் சைனா. அந்த அளவுக்கு இன்டீரியராக சைனா, அந்த மலையை தாண்டினா சைனா. அங்கு வரை போய் தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் உதவிகள் செய்து கொண்டு வருகிறார். பல மிஷினரிமார்களோட சேர்ந்து, பல மனிதர்களோட சேர்ந்து, பல இரக்கமுள்ள இயேசுவை போல இரக்கமுள்ள மக்களோடு சேர்ந்து இணைந்து செயலாற்றி கொண்டு வருகிற அவர்களை ஆசீர்வதித்து நேபாள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நேபாள் தேசத்தில் நடத்தப்பட்டு வருகின்ற ஊழியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. எங்கு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் செல்ல முடியாதோ அங்கங்கெல்லாம் சென்று கால் பதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாகும், கால் பதிக்கும் இடம் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த இடம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். அநேக இடங்களை உமக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டடம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு வைத்திருக்கிறார்கள். பாதி நாள் அவர் குடும்பத்தை விட்டு நேபாள் தேசத்தில் இருந்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள மக்களை கொண்டே அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அநேக மிஷினரிமார்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் சேர்ந்து நேபாள் தேசத்தை உமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று, நீர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று, சுவிசேஷம் அறிவிக்கப்பட தடை இல்லாமல் இருக்க வேண்டும். எதிர்ப்பு சக்திகள் அதிகம் இருக்கிறது. பொறாமை கொண்டவர்கள் எதிர்க்கின்றார்கள். அந்த எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் நெடுமூலமாக்கி போடுகிறேன். ஊழியம் பெருகட்டும். அநேக ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். நேபாள் தேசம் உமக்கு சொந்தமாகட்டும். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலே கர்த்தர் இந்த ஜெபத்தை
ஆசீர்வானதாக மாற்றி தந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.